எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒன் வே ஸ்லாப், டூ வே ஸ்லாப்புக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒன் வே ஸ்லாப் பார்த்தீங்கன்னா லோடு ஒன் டைரெக்ஷனில் இருக்கும். டூ வே ஸ்லாப் வந்து டூ டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் வே ஸ்லாப் எப்படி பெண்ட் ஆகுது, ஷார்ட்டர் ஸ்பேனில் இப்படி யூனி டைரெக்ஷனில் அவங்களுக்கு பெண்ட் ஆகும். ஓகே, இது யூஸ்வலாக ஒன் வே ஸ்லாப் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் பீம் சப்போர்ட் இருக்கும், இல்லை 4 சைடும் பீம் சப்போர்ட் இருக்கும் மேக்ஸிமம். இப்போ டூ வே ஸ்லாபுடைய ப்ரொஃபைல் எப்படி பெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இதோடைய லோடு நான் என்ன சொல்லியிருந்தேன், டூ வே ஸ்லாப் போத் டேரெக்ஷன்ஸ்ன்னு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது யூஸ்வலாகவே 4 பக்கமும் பீம் கம்பல்சரி இருக்கும் டூ வே ஸ்லாபுடையதுக்கு. ஆமாம், இதோடைய பெண்டிங் ப்ரொஃபைல் பார்த்திங்களா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சென்டரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு டைரெக்ஷனில், அதாவது லெட்ஸே எக்ஸ் டைரெக்ஷன் ஒய் டைரெக்ஷன்லன்னா போத் டைரெக்ஷன்ஸ்லுமே உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக ஸ்லாப் எப்படி சார் நமக்கு பெண்ட் ஆகிறது தெரியலன்னு கேட்காதீங்க, இட் வில் பி மைனூட் ஆக்சுவலி. ஓகே, ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப் எக்ஸாக்டாக எப்படி நீங்கள் நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, லென்த் ஆஃப் அதாவது லாங்கர் ஸ்பேன், ஷார்ட்டர் ஸ்பேன், ஒரு 2 ஸ்பேன் இருக்குது, லென்த்து வித்துன்னு. ஸோ அது லென்த் டிவைடட் பை வித்துன்னு போட்டிங்கன்னா, விச் இஸ் கிரேட்டர் தேன் 2ன்னு பார்த்தீங்கன்னா 2க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒன் வே ஸ்லாப். 2 அல்ல 2க்கு குறைவாக இருந்துச்சுன்னா அது வந்து டூ வே ஸ்லாபாக இருக்கும். ஒன் வே ஸ்லாபோருக்கு மெயின் ஸ்டீல் பார்த்திங்கன்னா, மெயின் பார்னு பார்க்கும்போது பாட்டம் பார் வந்து ஷார்ட்டர் ஸ்பேனில் இருந்து போடணும். டூ வே ஸ்லாபுக்கு வந்து 2 டைரெக்ஷனுமே மெயின் பாராக தான் ஆக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இதை நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம கிராங்க் பண்ணி போடுறோம், அப்ராட்லனா கிராங்க் பண்ணாமல் டபுள் மேட்டாகவும் போடுவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி ஒரு சைடு கிராங்க் பண்ணால் அடுத்த டைரெக்ஷன் பார் வந்து டைரெக்டாக எல் பார் மாதிரி அடித்து நம்ம பீமுக்கு உள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். இது ஆக்சுவலாக அந்த எட்ஜில் வந்து பீமுக்குள்ளே அந்த எல் போகிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது வந்து நீங்கள் ஒன் வே ஸ்லாபுக்கான ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில் பார்க்குறீங்க. ஒன் வே ஸ்லாபுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஷார்ட்டர் ஸ்பேனில் தான் மெயின் பார் போடணும். அதாவது மெயின் பார்ங்கிறது பாட்டம் மோஸ்ட் பார், அதுதான் மெயின் பார்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாட்டம் பாரில் தான் நீங்கள் கிராங்க் பண்ணி போடணும். ஏன்னா நம்மளோட டிஃப்ளெக்ஷன் ப்ரொஃபைல் ஷார்ட்டர் ஸ்பேனில் இருந்துச்சு. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு அனிமேஷன் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எப்படி பெண்ட் ஆச்சுன்னு. ஸோ அந்த பெண்டிங் மொமெண்ட்டை வந்து நம்ம கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் ஷார்ட்டர் ஸ்பேனில் போடுவோம். ரைட், இப்போ நம்ம டூ வே ஸ்லாபுக்கு பார்ப்போம். டூ வே ஸ்லாபில் என்ன சொல்லியிருந்தோம், நம்ம 4 பக்கமே உங்களுக்கு 4 சைட்ஸ்லேயுமே உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் ப்ரொஃபைல் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு லோடு வந்து 2 டைரெக்ஷன்லேயும் ஆக்ட் ஆகும். ஸோ 2 டைரெக்ஷனுமே நீங்கள் மெயின் பாராக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ 2 டைரெக்ஷனில் மெயின் பார் கன்சிடர் பண்ணால் 4 டைரெக்ஷன்ஸ்லையுமே நீங்கள் கிராங்க் பண்ணி போடணும். இதில் நீங்கள் கிராங்க் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் கிராங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஏசிஏ பில்டர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஜாகுல் பாராக இருந்தாலும் சரி, கான்க்ரீட் கவர் பிளாக்காக இருந்தாலும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். எனக்குமே ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப்பில் நீங்கள் டூ வே ஸ்லாப் போகிற இடத்துல ஒன் வே ஸ்லாப்பை நிறைய இடங்களில் தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுடைய கான்க்ரீட்டோட லைஃப் 10 to 15 இயர்ஸில் அந்த பில்டிங் போயிடும். பட் அதே இது ஹெவி லோடுனா வந்துச்சுன்னா தாங்காது. ஸோ அந்த இடையில நாங்கள் கன்சீல்டு பீம் போடுறோம், நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம்பாங்க. ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து பண்ணாதீங்க. ப்ராப்பர் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ட்ரக்சரல் டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆன் சைட்டில் அதில் லேபரோட ரேட்டை நம்ம கம்மி பண்ணுறோம், ஸ்டீலோட காஸ்ட்டை கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுடைய வீடும் சரி, பில்டிங் வந்து உங்களை லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு வராது. சீக்கிரமாக உங்களுடைய ஸ்ட்ரக்சரை பாதிப்பு ஏற்படுத்தும். அதை